Hi students, இன்னைக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். செட் A and B நான் அப்படி டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த செட் Aல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு? 1, 2, 3. Bல A and B. ஓகேயா? இப்போ நம்ம செட் Aல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன வேலெல்லாம் Bயோட எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேயா? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் என்ன? 1. 1 A கூட பேர் பண்ணிக்கலாம். அதே போல 1 B கூடயும் நம்மளால பேர் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ நமக்கு 2 பேர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏல இருக்க 2வையும் நம்மளால A and B கூட பேர் பண்ணி எழுதிக்க முடியும். அதே போல 3ஐயும் A and B கூட நம்மளால பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த எல்லா பேர்ஸையும் எப்படி நோட் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1A அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேர். கரெக்டா? இதை நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணி 1, A அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 B கூட பேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1, B. நெக்ஸ்ட் 2, A, 2, B. நெக்ஸ்ட் 3, A, நெக்ஸ்ட் 3, B. நம்ம எல்லா பேர்ஸையுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். இந்த எல்லா பேர்ஸையும் ஒரு செட்டுக்குள்ள போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. இதை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா A cross B அப்படின்னு டினோட் பண்ணணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B ரொம்பவே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஆல்.